முட்டையிலிருந்து தயாரிக்கப்படும் மயோனஸுக்கு ஓராண்டு தடை விதித்திருக்கிறது தமிழக அரசு. மயோனஸ் உற்பத்தி, சேமிப்பு, விற்பனைக்கு ஓராண்டுக்கு தடை விதித்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். முட்டையிலிருந்து தயாரிக்கப்படும் மயோனஸுக்கு ஓராண்டுக்கு தமிழக அரசு தடை விதித்திருக்கிறது. அது குறித்தான அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். முட்டையால் தயாரிக்கப்படும் மயோனஸுக்கு தமிழக அரசு தடை விதித்திருக்கிறது. மயோனஸ் உற்பத்தி, சேமிப்பு, விற்பனைக்கு ஓராண்டு காலத்துக்கு தடை விதித்து தமிழ்நாடு அரசு இதனை தெரிவித்திருக்கிறது. அது குறித்தான அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். முட்டையின் மூலமாக தயாரிக்கப்படும் மயோனஸுக்கு ஓராண்டு தமிழக அரசு தடை விதித்திருக்கிறது. அது குறித்தான அந்த அண்மை செய்தி வெளியாக இருக்கிறது. மயோனஸ் உற்பத்தி, சேமிப்பு, விற்பனைக்கு ஓராண்டு காலத்துக்கு தமிழக அரசு தடை விதித்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. முட்டையினால் தயாரிக்கப்படும் மயோனஸுக்கு ஓராண்டு தடை விதித்திருக்கிறது தமிழக அரசு. அதனை உற்பத்தி செய்யவோ, தயாரிக்கவோ, விற்பனைக்கு வைக்கவோ ஓராண்டுக்கு தடை விதித்திருக்கிறது. மயோனஸ் உற்பத்தி, சேமிப்பு, விற்பனைக்கு ஓராண்டு தடை விதித்து தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது. முட்டையினால் தயாரிக்கப்படும் மயோனஸுக்கு தமிழக அரசு ஓராண்டு காலத்துக்கு தடை விதித்திருக்கிறது. அது குறித்தான அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் நந்தினி விவரிக்க கேட்கலாம். வணக்கம் நந்தினி. முட்டையினால் தயாரிக்கப்படும் மயோனஸுக்கு ஓராண்டு தடை விதித்திருக்கிறது. இதற்கு முக்கிய காரணம் என்ன? வணக்கம். தமிழ்நாட்டில் பச்சை முட்டையால் தயாரிக்கப்படக்கூடிய மயோனஸிற்கு ஓராண்டு காலம் தடை விதித்து தமிழ்நாடு அரசு தற்போது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. மயோனஸ் மூலம் உடல் நலத்திற்கு தீங்கு ஏற்படும் என அதிகாரிகளுக்கு தகவல் வந்துள்ளது. இதனால் அதிகாரிகள் இந்த முடிவை எடுத்திருப்பதாக தற்போது அண்மை தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. தமிழ்நாட்டில் பச்சை முட்டையில் தயாரிக்கப்படும் மயோனஸிற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. உணவு பாதுகாப்பு மற்றும் மருந்து நிர்வாக ஆணையர் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். இந்த தடை ஓராண்டுக்கு அமலில் இருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் பச்சை முட்டையில் இருக்கும் மஞ்சள் கரு, தாவர எண்ணெய், வினிகர் மற்றும் சில மசாலா பொருட்களை கொண்டு மயோனஸ் தயாரிக்கப்படுகிறது. பச்சை முட்டை பயன்படுத்துவதால் கிருமி தொற்று அதிகரிக்க வாய்ப்பிருப்பதாகவும் இதனால் சென்னையில் மயோனஸுக்கு தடை விதிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் கிருமிகளால் உடல் நலத்திற்கு பல்வேறு வகைகளில் தீங்கு ஏற்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் குட்கா, பான் மசாலாவுக்கு விதிக்கப்பட்ட தடையை போன்றே மயோனஸிற்கும் ஓராண்டு காலம் தடை விதித்து தமிழ்நாடு அரசு அரசிதழ் வெளியிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி நந்தினி.